ஏய் அவன் செத்துட்டான்டா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக் ஜோன் எஸ்ஜி. ஸோ நம்ம என்ன எப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்டி சாப்டர் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கிராண்டி 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிளவிக்கிட்ட மட்டும் வந்து போராட்டிட்டு இருக்கோம். பட்டு இந்த கிராண்டி சாப்டர் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழவங்களை சேர்ந்து போகிறானோ ஐ மீன் 2 பேருமே இருப்பாங்க. கிளவியும் இருப்பான், கிழவனும் இருப்பாங்க. ஆனால் நம்ம எப்படின்னு தெரியும், நம்ம வந்து எப்படியோ வழக்கம்போல் சமாளிச்சிடுவோம். நீங்கள் கேட்கலாம், எங்கள்கிட்ட சமாளிச்ச முதல்ல ஒரு சின்ன கிளிப் ஒன்று போட்டிடா டொப்பு அடி வாங்கினி அப்படின்ட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சரி இவெல்லாம் என்ன அப்படி திணிக்க போகிறான், கிழவனு கிழவி தானே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலில் விளாண்டு ஃப்ரெண்ட்ஸ். நார்மலில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொருட்டு எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது, என்னை பார்த்துட்டாங்க, தப்பிக்கலான்னு தப்பிக்க முடியல, முன்னாடியே தொத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மொட்டத்தில் நார்மலாக வச்சு விளாடும்போது எனக்கு கிளி கழிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அழுவாத குறை தான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ மனம் வருத்தம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லி போட்டு இப்போ வந்து ஈஸி லெவலாக ஃப்ரெண்ட்ஸ். வேறு வழி என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்கள் நண்பர்களே. நண்பர்களே நண்பர்களே அப்படின்ட்டு என்னடா பாட்டு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வழக்கம் போல் போயிட்டு இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை போட்டு புதைச்சாங்க 2 பேரும். அசிங்கமே இல்லாமல் அப்போ கிழவனும் கிழவியும் சேர்ந்து எதாவது பண்ணுறாங்க. அதாவது என்னடா ஆட்டு புஸ்தெல்லாம் வளர்க்குறீங்க. சரி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு இப்போ ஒரு சின்ன பையன் ஒரு வீட்டுக்குள்ளே வரான். ஆனால் நம்ம சின்ன பையனா பெரிய பையனான்னு தெரியல. ஆக மொத்தம் நம்ம வயசில் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான். ஆனால் வீட்டுக்குள்ள கிழவி இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அந்த கிழவிங்க என்ன பேராண்டி நல்லா கறியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இவங்க எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் கூட ஆசைப்படல. ரோட்டில் ஓரமாக போயிட்டு இருந்தேன், என்ன மண்டையிலே அடித்து இட்டு போயிட்டு. அதுக்கப்புறம் என்னன்னா கிழவி வந்து முதல் சாப்பிட்டில் பண்ணான். என்னாடி கிழவி பார்த்துட்டாளா, ஐயோ பார்த்துட்டாலையா பார்க்க போக நம்ம எப்படி அங்கேருந்து பார்க்குற ஐ சைட் அப்படி இருக்கு உனக்கு. எவ்வளோ நல்லா சைட் வச்சு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ என்ன எங்களை சைட் அடிக்கிறியா, அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. சரி என்ன பண்ணுறதுங்க. அதான் நான் வீட்டுக்குள்ளே வரணும்னு ஆசைப்படல, இருந்தாலும் வந்து வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு கண்ட இடத்துல போயிட்டாளா, அங்கே தான் நிற்கிறான். கண்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வெளில பண்ணிடுது. சரி என்ன பண்ணுறா பாப்பா அவன். இன்னும் என்ன தலையாட்டினா உனக்கு பாவம் பார்த்துருவோமா. நடிக்கிறாங்க, சரியாக நடிப்புக்காரிங்க நடிக்கிறா. எப்படி நடிக்கிறா பார்த்தீங்களா. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்ணுறியா. ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாம் அவளுக்கு என்ன இது அவ்வளோ கஷ்டம் தலையாட்டுறா சோகமா. அவங்களாம் பாவபட்சம் பார்க்கக்கூடாது எதுவுமே சொல்லணும்னா. டக் டேப்பு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவோம். ஸோ டோர் எஸ்கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக் டேப்லாம் தேவையே கிடையாது. நமக்கு வந்து டோர் எஸ்கேப்புக்கு என்ன வேணும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் தெரியல, வாங்க பார்ப்போம். மறந்து போயிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இதோ தான் டோரு அந்த ஹேண்டில் அது இது தேவையில்ல. சரி நான் மேலே போயிட்டு இதை கடை தான் பார்ப்போம். இங்கே வரல அவங்க வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்ப மேலே கூப்பிட்டுருப்பான் போல், பாட்டி டான்ஸ் ஆடலாம் அப்படின்ட்டு. இவங்க அப்போ பாட்டு போட்டு டான்ஸ் பண்ண ஆடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாட்டு கேட்கும், நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார் பாட்டு கேட்கும். இங்கே வந்துட்டான். ஏண்டி நீ மாடி மேலே தானே போனேன், இங்கேருந்து வர அசிங்கமா டெலிபிரேஷனா. இவங்ககிட்ட தாங்க ஒரு கடுப்பு. பவர் ஒன்று கற்று வச்சுக்கிட்டு டே கிளவா நீ கடை எங்கேருந்து வர, நீ தானே கூப்பிட்ட பொண்ணாட்டிய வாடி மேலே வா அப்படின்ட்டு டான்ஸ் ஆடலான்ட்டு. கிளவியும் சேர்ந்து என்னை ஒரு பாடுபடுத்துறாங்க, அது மட்டும் தெரியுது. என்னால முடியலடா. சரி இவங்களை இது பண்ணிட்டு நம்ம கிளவிங்க தான் வரோம். நம்ம மேலே போய்ட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேமே முடிக்க முடியுமே சொல்லணும்னா. நீ நடி அங்கே நிற்கிற, எங்கே சுற்றி வலிக்கிறாங்க. கிளம்பி என்ன பண்ணுறான், கிளம்பி இங்கே தான் வரான். எங்கே போகிறது இப்போ. செவாங்க அங்கே இது மிடில் டோர் இருக்கும், அங்கே போய் ஒழிஞ்சுப்போம். வேறு வழியில் ஃப்ரெண்ட்ஸ், இவன் இங்கே தான் நிற்கிறா. அங்கேருந்து போயிண்டி அவன் அங்கே போக மாட்டா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னத்த பண்ணுறது, நம்ம தலையெழுத்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நம்ம தலையெழுத்து. சரி வாங்க இங்கே கொஞ்சம் ஒழிஞ்சிட்ருப்போம், வேறு வழி கிடையாது. கிளம்பி என்ன பண்ணுறது தெரியல, கிளம்பி என்ன பண்ணுறது தெரியல. 2 பேர் சேர்ந்து என்னை சாவடிக்கிறது தான் வந்து ஒரு வழி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது. இங்கே இருக்கிறாங்க தெரியலையா, டக்குன்னு பக்கத்தில் வந்தாலும் போட்டு தள்ளிடுவாங்களே. கிளம்பி போயிட்டு அடி ஆண்டி ட்ராப் வைக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரம் ஆடி டக்குன்னு தூக்கி போட்டு இது பண்ணுறது போட்டுவிட்டு. கிளவிக்கு வேறு வேலையே இல்லை. சரி கிளவி என்ன பண்ணுறான், அந்த பக்கம் போனால் கிளவ என்ன பண்ணுறான், தூங்குறாங்க. அடக்காரமாக பிடிச்ச கிளவா. எங்கே கிளவன் தூங்கினா தாங்க அவன் கருத்தில் செக்யூரிட்டி கீ எடுக்க முடியும். அங்கே தான் இருக்க வாய்ப்பு உண்டுங்க. ஏண்டி கிளவி இங்கே தான் இந்த டேப் போட்டு கீழே போக வேண்டியதானே. கீழே அவ்வளோ பேர் ஆக்டோபஸ் ஒன்று வளர்க்குறல நீ, அது போய் ஃபுட்டு போட்டுருது. அங்கே கிளம்ப இருப்பாங்க, நம்ம கீழே போயிடலாங்க.
கிளவி சமாளிக்க முடியாதுங்க. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாலே அவ்வளோதாங்க. கேட்டால் லவ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வயசில் இவங்களுக்கு என்ன லவ் பவர்னு தெரியல. லவ்வுக்கு வந்து வயசுலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கிளவிங்க வந்து லவ் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? ஊர் உலகத்தில் எவ்வளோ வந்து கிளவிங்க இருக்கிறாங்க. இன்னும் ஒரு கிளவி அதை பார்த்தீங்களா? ஏதோ ஜந்து வளர்க்குறான். அது அவனுடைய பெட்டு, கிழவனுடைய பெட்டுங்க ஜந்து. கிளவி கீழே ஆக்டோபஸ் வளர்க்குறா. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு போட்டியாக வந்து ஏதோ ஒரு ஜந்து வளர்க்குறான். ஏங்க 2 பேரும் போட்டு ஏதோ வளர்க்குறாங்க. என்ன பண்ணுறது? ரெஞ்சு கட்சி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த ஆக்டோபஸ் தலையை போய் சாப்பிடிப்போம். அவன் சாப்பிடுச்சு. இப்போ நம்ம கிராண்டி 1 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், இது கிராண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட பொம்மை தொட்டுக்கோ இல்லை ஹார்ட் பீட் புட்டு நடிக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளம்பு புட்டு நடிக்குங்க. அந்த இது ஜந்து சாவடிச்சா ஆக்டோபஸை சாவடிக்க முடியாது. என்னத்த பண்ணுறது? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மள அவ்வளோன்னு பேசாமல் இந்த குரூப்பார் கட்சிச்சு குரூப்பார் எடுத்துகிட்டு போவோம். எங்கே போகணும் அப்படின்னு எனக்கும் தெரியும். கிளவி அங்கே வந்து நேரத்துக்கு பயந்தே போயிட்டேங்க. கிளவி இங்கே வராலோன்ட்டு. ஏண்டி நான் அங்கே தானே நினச்சி போட்டேன். இந்த கதவை என்னை திறந்து பார்க்குறேன். இப்போ புரியுது ஏன் எனக்கு கதவை திறந்துருக்குன்ட்டு. சும்மா வரும்போது தான் விளாட்டுக்கு தட்டி விட்டுருப்பா போல கதவை. என்னத்த பண்ணுறது? இப்போ கிளவி அங்கே போயிருப்பா. நம்ம இப்படி போவோம். இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்ன இருக்குது? என்ன இது? பேட்லாக்கா? சூப்பருங்க. டோருக்கு பேட்லாக்கு முக்கியங்க. ஃபோட்டோ கிடக்குது. ஆனால் ஃபோட்டோ பார்ப்போம். இப்போதைக்கு இங்கே என்னென்ன கிடக்குதுன்னு பார்ப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபியூஸ்னு ஒன்று. அது நம்ம அடுத்த இதில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு அது முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது மாடி மேலே ஹெலிகாப்டர் வாங்கி வச்சுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவனுக்கு எப்படி ஹெலிகாப்டர் வாங்கலாம் காசு கிடையாது தெரியல. செத்துங்கடி புருஷனை போட்டாட்டியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டன் கன் கட்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த கிழமை போட்டு தள்ள வேண்டியதான். இப்போ கிளம்ப மாட்டான் நீயாலியா. அதுவும் இப்போ பொண்டாட்டி எப்படி பின்னாடி கூப்பிடு. எங்கே வர அவ? கிளவி எங்கடி வர அப்படின்ட்டு. கிளவி நீ என்ன அழகாக இருக்கிறேன்ட்டு அப்படியே பேசி வந்து பார்த்தீங்கன்னா அவளை சுட மறந்துட்டேன்னா குறி தவறிடுச்சிங்க. மேஜிக் யூஸ் பண்ணிட்டாங்க கிளவி. சிம்பிளாக சொல்லணும்னா அவள் சாதா கிளவி இல்லைங்க, மந்திரவாதிங்க, சூனிய கிளவிங்க, சூனியக்காரி. அதானே சாதா கிளவியில் அவளே சொல்லுவாள், நான் சாதா கிளவிலடா சூனிய கிளவிடா அப்படின்ட்டு. அவள் வந்து சூனியம் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்மார்டல் எலிக்ஸர்லாம் வாங்கி குடிச்சு வச்சுக்கிறான். ஆனால் தான் புருஷனை முன்னாடி என்ன தான் இது பண்ணாலும் சாவே மாட்டுறாங்க. ஷார்ட் கன்லேயும் சரி ட்ராப்லேயும் சரி என்ன பண்ணால் சாக மாட்டாங்க புருஷனை முன்னாடி. இது மாட்டானே. எங்கே தானே வர நீ கிளவா? உனக்கு எப்படா கண்ணு தெரியுது? உனக்கு வீக்கெண்ட் சொன்னாங்கடா, உனக்கு பெஸ்ட்டு சொன்னாங்கடா. இதில் அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்ணுறேன். அதுதானே நான் உங்ககிட்ட வரேன். நீயும் இப்படி பண்ண எப்படிடா கிளவா? என்ன கிளவா வேணும் உனக்கு? இப்போ கிளவா உன் பொண்டாட்டி ஒன்று வச்சுக்கிட்டு ஏற்படி வர அசிங்கமா? ஏன்டா டேய், நீ தான் சொல்லுவேன் ஏன் லவ்வர் ஏன் பொண்டாட்டி அப்படின்ட்டு. இவனா இங்கே நிற்கிறா? ஏன்டி இன்னடி இங்கே நிற்கிற கிளவி? எங்க ரெண்டு கண்ணாமூச்சி விளாட்றாங்க மாற்றி. நீ எங்கே நில்லு, நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்ட்டு. நான் கண்ணாமூச்சி விளாட்ற வயசாடா இது அப்படின்ட்டு எனக்கு இருக்குது. எங்கே ஏதோ இருக்குது. ஓகேங்க, ஸ்டன்கனுடைய ப்ளூட் கட்சிச்சு. வாடி கிளவி தான் கிஃப்ட் வச்சுக்கோ. ஷாக்கு துளுக்கா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் டான்ஸ் ஆடுறா. சபங்க அது மாட்டாங்க. சூப்பரா ஒன்று தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். சாவி போடுறா, எனக்கு இது கூட முக்கியம் இல்லை. என்ன மண்டி போடுற அசிங்கமா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை கிளவா. அதெல்லாம் வேணாம் கிளவா. நான் வீட்டு தச்ச மட்டும் போதும், எதுக்கு மண்டிலாம் போட்டு. ஓகே விட்டா ஏதோ மண்டி போட்டு தான் பண்ணிடுவான் போடுங்க. பயமாக வேறு இருக்குது. ஓகேங்க, சாவி வந்து மேலே போட்டுடலாம். ஏன்னா கீழே போட்டோன்னா ரூம்குள்ளே வந்து எடுத்துப்பாங்க சாவியை. சரியான திருட்டி கிளவுங்க. நான் கிளம்பி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இந்த வீல் வந்து எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிச்சுப்பீங்க. எங்கே டோர் ஹேண்டில் கச்சிச்சிங்க. சூப்பருங்க. அங்கே பேட்லாக்கி இருக்குது, குரோபார் இருக்குது, எல்லாமே கச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எல்லாம் அது இது போட்டிருக்கா அந்த கேட்டு, இது கதவுக்கு வந்து கேட்டு போட்டிருக்குல்ல. இப்போ இதை வச்சு சுற்றுறோம்னா கேட்டு அன்லாக் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தூக்கிட்டு நம்ம டக்குன்னு போய் இதாக கடி தான் பார்ப்போம். மேலே போயிட்டு ஸ்டக்குன்னு எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிழவன் கேள்விஸ் என்ன இப்படி வீடு கேவலமாக கட்டி வச்சுக்கிறீங்க? பத்துனார் யார் கிழவன்? இது வீட்டுக்கான பத்துனார் கிழவனாவா? கேவலமாக கட்டி வச்சுக்கிறான் வீடை. செக்யூரிட்டி அதிகமாக வேணாம். சென்ட்ரலில் கூட ஃபோட்டோ வச்சுக்கிறான் பாருங்கள் கேவலமாக. இங்கே தான் இருக்கா? இங்கே சன்குன்னு எடுத்தோன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ரென்ச் இருக்குது. ரென்ச்சை போய் அங்கே கீழே போட்டு வந்துடும். என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? ஏன்னா நான் இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணுற இதில் இல்லைங்க. மேபி மேலே தான் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம மேலே போயிட்டு தேடுவோம். அந்த கிரிச்சர்கிட்ட அந்த ஜந்துக்கிட்ட என்ன இருக்க போகுது பெருசா? டேய் சூப்பரா கிளவா, சூப்பராக வீடு கட்டி வச்சுக்கிற, சூப்பர் தப்பிக்க முடியுது. என்ன சண்டைக்கு வரையா? தெரியுதுல்ல, மண்டை பத்திரம். இவன் கிராண்ட்லி 1ல கூட தப்பிக்க முடியலடா. கிளவி சூப்பராக வீடு கட்டி வச்சுருந்தா, நீ வீடு கட்டி வச்சுக்கிட்டே கேவலமா. சரி, இப்போ இந்த கிளவிஸ் எங்கே வருவாங்கன்னு தெரில. இந்த பில்லு வேறு எங்கே இருக்குது தெரிலங்க, எங்கேயோ மிதிச்சிட்டு வராங்க. கிளவி வீட்டில் கீழேயே இருக்கும் பில்லு. ஆனால் இங்கே வந்து எங்கே இருக்குன்னு தெரில. இங்கே தான் இருக்கா? இங்கே ஏதாவது இருக்கா? கிளவிங்க ஏதாவது வச்சுக்கிறாங்களா? எதுவுமே இல்லைங்க, வழக்கம் போல். கிளவி இங்கிட்டி இதில் டக்குன்னு வாங்கிடி, உன்னை சுட்டு தள்ளி தான் மறுபடியும் பார்க்கணும். ஆனால் என்னடி இன்னும் வீட்டில் உன்னோட எனக்கு அந்த கிழவன் தான் டேஞ்சராக தெரியுறான். கிழவன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு, பவராக இருக்கிறாங்க. இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாம் போட்டு விட்டு போயிட்டே இருப்பான் கிழவன். வந்துட்டா பார்த்தீங்களா? செத்துப்போடி இல்லை ஹெட்ஷாட் இதில் அடிச்சு என்ன பண்ண போகிறோம்? இங்கே நின்று போங்க. ஏன்னா அவன் கிழவன் வந்தானா அவனே போட்டு தள்ளிடலாங்க. 2 பேர் ஒரே நேரத்தில் போட்டு தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இவன் மட்டும் வரா இப்போதைக்கு இவ்வளோ போட்டு தள்ளிப்போம். நான் சொல்லிங்க கரெக்டு தானே? செத்துப்போடி, உனக்குலாம் என்ன மரியாதை? கிளவி புருஷனு போடாடி சொல்லிட்டு என்னை அடித்து வச்சு கொள்றீங்க, விடமாட்டேன். சரி, இது இப்போ தான் தேவையாடி உங்களுக்கு? எனக்கு பிடிச்சப்பே போட்டு கொண்டுருக்கலாம்ல, அதை விட்டு போட்டு ரூமில் அடித்து வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று புரியுது. நம்ம அது ஒன்டா இல்லை நியூஸ் எடுத்து போடாடி. உன் பொண்டாட்டி புருஷன் ஒன்றா இருங்க தெரியவில்லை. துளுக்காவோ குட்ரா புளூட்டை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் புரியுது எதுக்கு நம்மளை வந்து அடித்து வச்சுக்கிறாங்கன்ட்டு. பெட்டாக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னுமா புரியல உங்களுக்கு? நீங்கள் பார்த்தீங்களா, இங்கே பெட்டாக இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலை வச்சு தான் செஞ்சுக்கிறான் இந்த கிழமை. அதுக்கு என்ன அர்த்தம்? காலை முடிச்சிச்சுரா. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நம்மளும் வந்து கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நம்மளையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு பெட்டாக்கிடுவான். இப்போ தாண்டா புரியுது. டே கிழவா, உன்னுடைய இதெல்லாம் பிளானிங்லாம் கிளவி வந்து கூட்டு சேர்த்துக்கிறேன். கிளவிலாம் ஒரு ஆளுன்ட்டு அதை போய் கூட்டு சேர்த்துக்க பார்த்தீங்க நீ. அதாண்டா எனக்கு சரி தப்பாக சொல்லிட்டேங்க. இந்த கேள்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிழமெல்லாம் ஒரு ஆளுன்னு கூட்டு சேர்த்துக்கிறான். எனக்கு கிழமை ஃபோட்டோ இங்கே கிடக்கட்டும், மேலே இப்படி கிடக்கட்டும். கிழமை என்ன ஃபோட்டோவில் தூக்கிட்டு போவானா என்ன? அவன் அந்த அளவுக்கு பைத்தியக்காரனா இருக்க மாட்டான்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்லை, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, ஃபீல் பண்ணாத. அவன் வரும், இந்த இரடா பைத்தியக்காரன் சொல்கிற அப்படின்ட்டு. நீ பைத்தியக்காரன்டா கிழவா. சரிங்க, நம்ம நைஸாக போயிட்டு அதை வந்து பார்த்துருவோம். இங்கே ஒரு டப்பா கிடக்கும். டப்பாக்குள்ளே என்ன இருக்குது? லக்கு என்ன லக்கு இருக்குது டப்பாக்குள்ளே? போடு கட்டிங் பிளேயரா? சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தப்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவனை போட்டால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது பண்ணுனா கீழே அந்த டோரில் ஷாக் போச்சுல்ல, ஷாக்கு போயிடும். குரோபார் இருக்குது, டோர் ஹேண்டில் இருக்குது, எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேட்லாக் கீ இருக்குது. இப்போ எல்லாம் நம்மளுக்கு இப்போ என்ன ஒரே ஒரு வேலை பார்த்தீங்கன்னா நைஸாக கீழே போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாது என்னை கிளவி கிட்ட மட்டும் மாட்டாதே போயிட்டோம் அப்படின்னா நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ். விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து என்னை வீட்டு ஆக்கிரமிச்சிடணும். எங்கே இருக்கிறாங்க இல்லையாண்ணா? என்னை கிளம்பி பயமாக இருக்கு. ஏன்டா எனக்கு ரோபாலாம் வச்சு அடிக்க முடியல 2 பேரை? அப்போல்லாம் தான் நான் போட்டு அடிச்சுட்டே இருப்பேன், விடவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மனம் வருத்தம் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் பார்த்தா. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா என்ன பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிளாக இன்னும் வீட்டில் சிங்கிளாக சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். யார் ரொம்ப டஃப்பாக இருக்கிறா அப்படின்ட்டு. கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் வந்து செப்பரேட்டாக வச்சு சொல்லலான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்ப டஃப்பாக இருக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்ப எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், அவன் பக்கத்துலேயே இருப்பான், ஆனால் நமக்கு வந்து காது கேட்காது. இல்லை இன்னொன்று பண்ண நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து டோர் லாக் இது வந்துட்டாங்க. என்னடி கிளம்பி நல்லா இருக்கிறியா? என்ன ரொம்ப நேரம் கழிச்சு வர? அப்படிதான்டா அப்படின்ட்டு
கிழவன் கூட இருந்தேன் அப்படின்ட்டு. சரி உன் கிழவனை கூட்டு வர வேண்டியதானே, அவனே போட்டு சொல்லியிருப்பேன்ல. 2 ஜோட்டியும் சேர்ந்து ஒரே அடியாக கருவிக்கு போய்க்கலாம். கிழவன் எங்கடா இருக்கிற, நீ டக்குன்னு வாங்கிட்டா கண்ட நேரத்தில் வருவாங்க. இதையும் தூக்கி நம்ம அங்கே போட்டுருவோங்க. என்ன சொல்கிறீங்க, கரெக்டு தானே? ஒன்று ஒன்றா என்ன கீழே எடுத்துக்க முடியாதுங்க. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் பிளானு. இந்த குட்டி குட்டி பொருள்லாம் இது மேலே வச்சுட்டு அப்படி குரோபாரை எடுத்து கீழே இறங்கிடலாம் சர்ன்ட்டு. அவ்வளோதான். இப்போ நான் கிழவ மட்டும் வரணும். ஆனால் கிழவன் எங்கே இருக்கிறான்னு தெரியல. கிழவா எங்கடா இருக்கிற கிழவா? உன் பொண்டாட்டியை போட்டு தள்ளன, உன் புளியை போட்டு தள்ளன. இங்கே ஏதாவது இருக்கா கிழமை தான் எங்கே இருக்கிறான்னு தெரியல. எங்கள் வாங்க கிழமை கீழே போயிட்டு தூங்குறானா பார்ப்போம். தூங்குறானா ஹெட்செட் ஒன்று வைக்கலாம். கிழமை தூங்க மாட்டுறாங்க, உஷாராக இருக்கிறான் கிழமை. எங்கடா இருக்கிற கிழவா? அது பாருங்க எல்லாமே இது வராம பாருங்க கிழமை. என்னடா கீழே போயிட்டு வாட்டர் பஸ்ஸுக்கு ஃபுட்டு போட்டு வரியா? நீ எவ்வளோதானே கிழவா, வேலை முடிச்சிச்சு, நான் கிளம்புறேன் கிழவா. நீ பொண்டாட்டி கூட ஜாலியாடுறா? உங்ககிட்ட நான் அட்வைஸ் கேட்டேனா? எதுக்கு குறுக்கு நான் ஒரு இதுவாட்டம்? ஃப்ரெண்ட்ஸ் நான் சீரியஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், நான் கலாய்க்கல. என்னை வச்சுக்கிட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க இவங்க 2 பேரும்? புதுசாக பொண்டாட்டி வீட்டில் ஜாலியாக இருப்பாங்க, அதில் எதுக்கு நம்மளுக்கு? ஓகே, அதான் நானும் சொல்கிறேன் 2 பேரும் ஜாலியாக இருங்கடா அப்படின்ட்டு. ஆனால் 2 பேரும் கேட்க மாட்டாங்க. யாராவது வீட்டு பக்கம் போனாங்கன்னா மண்டை மேலேயே ஒன்று எடுத்து போட வேண்டியது, அவர் வீட்டுக்குள்ளே அடித்து வச்சுட்டு அவனை வந்து ஒரு பெட்டாகிறது. என்ன இளவு இது? கடைசி காலத்தை வந்து நல்லா கிடைக்கிறத விட்டு கொலை பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக இந்த கிழமைக்கு இப்படி பண்ணுறாங்களே. இந்த வீட்டை சீஸ் பண்ணுவோம். இதோ சென்ட்ரையா பொண்ணு வேறு என்ன பண்ணுறது தெரியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தப்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா யாருமே காணோம். கிளவீஸ். ஏய் ஜோடி பொறுத்த சூப்பராக இருக்கும் 2 பேருக்கு. போய் பாய் அவ்வளோதான் எண்ட் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளவியும் போட்டு யாருக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ரிவெஞ்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல முன்னாடி அந்த ஒரு இதில் என்னை போட்டு எப்படி பண்ணி இது பண்ணியிருப்பாங்கன்ட்டு. ரிவெஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.